ஹாய்ங்க. இட்ஸ் மண்டே ஈவ்னிங். இங்க பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல 2, 3 நாளாவே ரொம்ப மழைங்க. ட்ரிஸ்லிங் இருந்துட்டே தான் இருக்கு. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, எங்க வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு சாட்டர்டேலருந்தே பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா மழை ட்ரிஸ்லிங் இருந்துட்டே தான் இருக்கு. மேபி ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் விட்டு விட்டு பேஞ்சுட்டே தான் இருக்கு. கொஞ்சம் கூட நான் ஸ்டாப்பா குளிர் ஜாஸ்திங்க. ஸோ வந்து குளுருக்கு நல்லா சூடா சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். ஸோ அதனால எனக்கு மட்டும் அளவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் பருப்பு சாப்பாடு தாங்க வச்சிருந்தேன். சூடா சாப்பிடுறதுக்கு இந்த மாரி ஒன் பாட் ரைஸ் வந்து நல்லாருக்கும். ஸோ, அதனால செஞ்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமேசான்ல வந்து ஒரு குர்த்தியும், வெஸ்ட் சைட்ல 2 பாட்டிலும் வாங்கியிருந்தேன். அமேசான்ல வாங்குன குர்த்தி பார்த்தீங்கன்னா, 320. அமேசான்ல வாங்குன குர்த்தி பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸி மாரி அவுட்டிங்க்கும் போட்டுட்டு போலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்லி வியர்க்குமே யூஸ் பண்ணலாம். நல்லா கம்ஃபர்டபுளா நல்லாருக்கும். வி நெக் வந்த மாரி. கிளாத்துமே கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. ரொம்ப வொர்ஸ்ட்டுன்லாம் சொல்ல முடியாது. ஓகே, குட் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. சூப்பருன்னும் இல்ல. குட் ஓகே அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் சைடோட பாட்டிலுங்க. செம்ம கியூட்டான ஒரு பாட்டிலு. நல்ல ஒரு வின்டேஜ் பீஸ் மாரி அந்த காலத்துல லைட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரியான ஒரு பாட்டிலுங்க. இது எதுக்கு யூஸ் பண்றதுன்னே எனக்கு தெரியல. பட் கியூட்டா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஆ நான் 1 லிட்டர் கெப்பாசிட்டிங்க இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க மீன்வைல் பருப்பு சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம கமன்னு நெய் வாசத்தோட நான் சர்வ் பண்ணி சாப்பிடறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெய்னி சீசன்ல உங்களுக்கு இந்த மாரி என்ன டிஷ் செஞ்சு சாப்பிட பிடிக்கும்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சீ யூ இன் அனதர் ஷார்ட்ஸ். பாய்.